ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த இடத்துல வீடு கட்டி நாங்கள் குடி வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இது மானம்பத்த பூமி தான், கர்ஷக்காடு. கம்பு, கேழ்வரகு, தினையெல்லாம் வரும் இல்லையா, அந்த மண் தான் கர்ஷல் மண். நாங்கள் வந்த புதுசில் பீர்க்கங்காய், மொச்சக்காய், தட்டாம்பயிறு, பச்சை மிளகாய், தக்காளி, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் நல்லா எது வச்சாலும் பழம் கொடுத்துச்சுங்க. நல்ல வளமான மண்ணாக இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ மண் வந்து சாரம் பூச்சி போட்டிருக்கு. உங்களுக்கு எதுவுமே வச்சாலும் அடாப்ட் ஆகி வரணும்னா, அதாவது அந்த மண்ணுக்கு பொருந்தி அந்த செடி வரணும்னாலே வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுது. அதனாலே நாங்கள் இந்த மல்லிகையெல்லாம் தொட்டியில் வச்சோம். தொட்டியில் வச்சா கடைசியில் அது பார்த்தா வேறே ஓடாமல் அது பூவே வரல. கடைசியில் இப்போ எடுத்து இந்த தோண்டி இப்போ இப்படி வச்சுருக்கு, மண்ணில் வச்சு இப்போ மொக்கு வச்சுருக்கு. அதை பார்த்தா வேர் போடுறதுக்கு இடமே இல்லைங்க, தொட்டியில் வச்சு கூட உங்களுக்கு. அதனால் மண் வந்து அதுக்கு தான் சொல்கிறாங்க, வருஷம் உழுகுறாங்க. உழுது விதைச்சி அதுக்கு தொழு உரம் போட்டு மண்ணை வந்து முதல்ல வளமான மண்ணாக்கி சணப்பை அவுரி கொழிஞ்சி தக்கப்பூண்டுலாம் போட்டு தழை உரங்கள்லாம் போட்டு, அப்புறம் வேப்ப புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, இழுப்பு புண்ணாக்கெலாம் போட்டு எல்லாம் உரம் போட்டு பக்குவப்படுத்தி தான் இது பண்ணுறாங்க. நம்ம அது செய்கிறதில்ல, உழுவுறது மட்டும். அதுவும் தோண்டியாவது போடணும், அதுவும் முடியாது நம்மளால். உழுகணும், விதைக்கணும், அப்புறம் தொழு உரம் போடணும், நீர் பாய்ச்சி தண்ணி போற்றணும், களை எடுக்கணும், அப்புறம் அதை பூச்சி உரம் போட்டு பூச்சிகள்லாம் வராமல் இருக்குது காப்பாற்றணும். அதெல்லாம் செய்கிறதில்ல நம்ம. இதுதான் அகல உழுவுறத விட ஆழ உழுதல் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். திருவள்ளுவர் கூட நொடிப்புழுதி கக்ஷா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் உழுவரை பட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏறினும் நன்றால் இருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்புன்னு நம்ம அதை எப்படி காப்பாற்றணும் பூச்சிக்கிட்டேருந்து அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. இது இந்த காலத்தில் வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட, கரும்புக்கு ஏரோட, நெல்லுக்கு நண்டோடன்னு அந்த மாதிரி பயிர் பண்ணணும், பயிரெல்லாம் வைக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இது இப்போ வேர்கள் போகிறதுக்கு நம்ம எவ்வளோ வழி பண்ணி கொடுக்குறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. இன்னும் 2-3 செடி காமிக்கிறேன் பாருங்க.